தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்துள்ளது அது நாம் தமிழர் கட்சியினுடைய தயவால் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ளது. இதில் 8000 மற்றும் 8000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏக்கள் 31 பேர். இந்த தவேக எம்எல்ஏக்கள் 31 பேர் 8000 மற்றும் 8000க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்கள். குறிப்பாக சிவகங்கை அமைச்சர் பெரியகருப்பன் அவரை 1 ஓட்டு வித்தியாசத்தில் தவேக எம்எல்ஏ தோற்கடித்தார். மானாமதுரை தமிழரசி 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தவேக வேட்பாளருடன் தோல்வியடைந்தார். ஆக 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏக்கள் 31 பேர். இந்த 8000 ஓட்டு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள். நாம் தமிழர் கட்சியினுடைய 4% வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பறித்து கொண்ட காரணத்தினால் இந்த 8000 வாக்குகள் கிடைத்தது. இந்த 8000 வாக்குகள் கிடைத்ததால் தான் இந்த 31 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஆக இந்த நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இந்த 4% வாக்குகள் தவேக பறிக்காவிட்டால் 77 எம்எல்ஏக்கள் தான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருக்கோம். திமுக அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கோம் இணைஞ்சி. இதை தமிழக வெற்றி கழகம் புரிஞ்சுக்கொள்ளும். இந்த 4% வாக்குகள் என்ன வாக்குகள் என்று சொன்னால் மாற்றத்தை விரும்பியவர்களுடைய வாக்குகள். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச பிறகு மாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டால் ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. ஆக வருகிற தேர்தல்களில் இந்த 4% வாக்குகள் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கே திரும்பும். இதை தமிழக வெற்றி கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஈடு செய்ய வேண்டும் என்றால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இவங்க வாக்குகள் வேணால் அதை ஈடு செய்யலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்த அந்த 4% வாக்குகள் இனிமேல் எந்த காலத்திலும் கிடைக்காது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெற்ற 108 எம்எல்ஏக்களில் 31 எம்எல்ஏக்கள் அது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பறித்த 8000 வாக்குகள் என்பதை தவேக தொண்டர்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 4% வாக்குகள் மீண்டும் தவேகவுக்கு கிடைக்காது. அது மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் திரும்பும்.